أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله والصلاة والسلام على رسول الله الكريم وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري وقدرة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இன்றைக்கி ஆயத்து சூரத்துல் பக்ராவில் ஆயத்து நம்பர் 75 76 இன்ஷா அல்லாஹ் அதனுடைய மொழிபெயர்ப்பும் விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفتطمعون أن يؤمنوا لكم فقد كان فريق منهم يسمعون كلام الله ثم يحرفونه من بعد ما عقلوه وهم يعلمون. وإذا لقوا الذين آمنوا قالوا آمنا وإذا خلا بعضهم إلى بعض قالوا أتحدثونهم بما فتح الله عليكم ليحاجوكم به عند ربكم أفلا تعقلون. أفتطمعون இதில் 3 வார்த்தைகள் இருக்குது. தத்மஊன ஆங்கிறது ஹர்ஃப் இஸ்திஃப்ஹாம், அதாவது கேள்விக்குரிய ஹர்ஃப், கேள்விக்குரிய ஹர்ஃப். ஃபாங்கிறது அத்துஃப், அதாவது அது சேர்க்கக்கூடிய ஒரு ஹர்ஃப். ஃபா பிறகு பிறகுங்கிற அர்த்தத்தில் வரும். தத்மஊன அப்படிங்கிறது தமஅங்கிற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஒரு பியல். அதாவது தமஅ அப்படின்றால் அவன் ஆதரவு வைத்தான் அல்லது அவன் எதிர்பார்த்தான். ஸோ அதிலிருந்து வரக்கூடியது தத்மஊன என்ற ஜம். அதாவது இது ஒரு முதாரி பியல். அதாவது முதாரிண்டா என்னென்றா நிகழ்காலமும் வருங்காலமும் சேர்த்த ஒரு முடிவடையாத ஒரு காலத்தை குறிக்குது. அதுதான் முதாரி. ஸோ அது தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை, தெரியாதவங்களுக்கு அது சொல்லிக்கிறேன். தத்மஊன அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ஆவையும் ஃபாவையும் சேர்த்துக்கிட்டோம்னா பிறகு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா, பிறகு நீங்கள் ஆதரவு வைக்கிறீர்களா அல்லது எதிர்பார்க்கிறீர்களா. ஐ யுமினு அதாவது அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கு அப்படிங்கிறது. அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து சொன்னோன்னா பிறகு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று. லக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு வரலாம், பட் உங்களை இந்த இடத்துல உங்களை
ஸோ தத்மஊன ஐயுமினு லக்கும் அப்படிங்கும்போது பிறகு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை கொள்வார்கள் அல்லது உங்களை நம்பிக்கை கொள்வார்கள் என்று. கது காண ஃபரீக்கும், கதுண்டா திட்டமாக, இது கது பொதுவாக கதுவும் ஒரு காணங்கிறது ஒரு மாதிஃபியல் நாக்கிஸ் மாதிஃபியல். ஸோ அது அந்த காணவோட சேர்ந்து கது வரும்போது அது ஒரு முடிவடைந்த ஒரு செயலை குறிக்கும். அவர்கள் இருந்தார்கள். அப்போது யார் இருந்தார்கள்? ஃபரியகுன்ங்கிறது தான் ஃபாயில். இங்கே காணவுடைய இஸ்மாவும் அது எடுத்துக்கலாம். இஸ்மு காண அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபாயில் அதை அந்த இதுக்கு உண்டான ஃபாயிலாக சொல்லலாம். இஸ்மு ஃபாயில். அப்புறம் இது இஸ்மு காணங்கிறதையும் சொல்லலாம். இது கிராமர் சட்டத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பார்க்கலாம். ஸோ ஃபரியக்கும் அப்படின்னா அது காண ஃபரியக்கும், மேலும் திட்டமாக ஒரு பிரிவினர்கள் இருந்தார்கள். மின்ஹும், அவர்களில் ஒரு பிரிவினர் இருந்தார்கள். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அது காண ஃபரியக்கும் மின்ஹும் போது திட்டமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருந்தார்கள். அப்போ அவர்கள் யார்? ஏற்கனவே நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே பார்த்தோம்னா ஏற்கனவே இது பனி இஸ்ராயலை குறிக்குது. நம்ம அது முந்தின ஆயத்துக்களில் உடைய கண்டினியூஷன், அதனால் இது பனி இஸ்ராயலை குறிக்குது. ஸோ திட்டமாக அந்த பனி இஸ்ராயல் அவர்கள் அவர்களில் ஒரு பிரிவினர் இருந்திருந்தார்கள். என்ன செஞ்சாங்க அவங்க? அந்த பிரிவினர் யஸ்மஊன, அவர்கள் செவியுற்றார்கள். யஸ்மஊன அவர்கள் செவியுற்றார்கள். கலாமல்லாங்கும்போது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய பேச்சை, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, இது ரெண்டுமே சொல்லலாம். ஸோ அவர்கள் செவியுற்று இருந்தார்கள். எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து சொல்லணும்னா அது காண ஃபரியக்கும் மின்ஹும் யஸ்மஊன கலாம் அல்லாஹ். இதை மொத்தமாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது திட்டமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருந்தார்கள் செவியுற்றவர்களாக அல்லாஹ்வுடைய வார்த்தையை. பிறகு என்ன செஞ்சாங்க? சும்மண்டா பிறகு, அதற்கு பிறகு அந்த செவியுற்றதுக்கு பிறகு யுஹர்ரிஃபூனஹு, ஹர்ரஃப அப்படிங்கும்போது ஒரு மாற்றுறது, அதனுடைய உரிய இடத்துலேருந்து மாற்றுறது. ஹர்ரிஃபூனஹு. அப்போ அந்த ஹூங்கிறது இது எதை குறிக்கும்னா கலாமை குறிக்கும். ஸோ ஹர்ரிஃபூன, அதனை அவர்கள் மாற்றினார்கள். யுஹர்ரிஃபூன, ஹர்ரஃபலேருந்து வர்றது யுஹர்ரிஃபு, அவர்கள் மாற்றினார்கள். மிம்பாதி மா கலூஹு, அது விளங்கியதற்கு அவர்கள் அதனை விளங்கியதற்கு பிறகு. அக்கலு, அந்த ஹூ அந்த கலாமை குறிக்கும். அதனை விளங்கிய பிறகு அவர்கள் மாற்றினார்கள். அவர்கள் அதனை விளங்கிய பிறகு மாற்றினார்கள். ஒஹும் யஅலமூன், இந்த வாவு ஹால்பாங்க, நிலையில்ங்கிற அர்த்தம். ஹும் யஅலமூன், அவர்கள் அது அறிந்த நிலையிலேயே, அவர்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்கள் அதை விளங்கி கொண்ட பிறகு அவர்கள் மாற்றினார்கள். ஸோ இது மொத்தமாக டிரான்ஸ்லேட் பண்ணுண்டா, நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று? வகது காண ஃபரியகும் மின்ஹும், திட்டமாக அவர்களில் ஒரு பிரிவினர் இருந்தார்கள் செவியுற்றவர்களாக அல்லாவின் வார்த்தைகளை. சும்ம யுஹர்ரிஃபூனஹு, பிறகு மாற்றினார்கள் அதனை விளங்கிய பிறகு அவர்கள் அறிந்த நிலையிலேயே. இது யார்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான்? இது ஒருமையில் சொல்லப்பட்டால் இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறதாக சொல்லலாம். பட் இது பொதுவாக ஒரு ஜம்மாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இது ஜம்மாக சொல்லப்பட்டுச்சுன்னா
அந்த மாதிரி இது டைரெக்டாக அட்ரஸ் பண்ணும்போது இது வந்து முஸ்லீம்கள் அன்றைக்கி இருக்கக்கூடிய சஹாபிகளை சொல்லப்படுது. ஸோ இதனுடைய விளக்கம் என்னென்னா, இது பல முஃபஸிர்கள் பல விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு விளக்கங்களை நம்ம தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது முதல் விளக்கம் என்னென்னா, இது வந்து அஃபதத்மஊனங்கிறதுல ஒன்றும் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. எல்லாருமே ஒட்டுமொத்த எல்லா முஃபஸிர்களும் ஒரே கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் முஸ்லீம்களாகிய நீங்கள் வந்து எதிர்பார்க்கிறீர்களா, அவர்கள் வந்து நீங்கள் பயான் பண்ணோன்னே அவங்க வந்து உடனே வந்து தன்னை மாற்றிக்கிடுவாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க, பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த பனி இஸ்ராயல்கள் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? உங்களை நம்பிக்கை கொள்வார்கள்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அதாவது நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் அது சாத்தியமான விஷயமா அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கேள்வியை அவங்கள்ட்ட கேட்குறான். அவங்க ரொம்ப ஆர்வப்பட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய பயான்கள் எல்லாம் வந்து இவங்க ஏற்கனவே வந்து இவங்க மார்க்கத்தை ஏற்கனவே தௌஹீதை ஒத்துக்கிட்டவங்க, மார்க்கத்தை படிக்கிறவங்க எல்லாமே இருக்கிறதுனால இவங்க ஈஸியாக இவங்க நம்பிக்கை கொள்வாங்கன்னு இவங்க முஸ்லீம்கள் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை தான் எல்லாம் இங்கே அட்ரஸ் பண்ணுறான். அதாவது நீங்கள் அவங்க ஈஸியாக மாறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே இவங்க பல சமயத்தில் பல விஷயங்களில் அவங்க அல்லாஹ்வுடைய அற்புதங்களையெல்லாம் கண்ணால் பார்த்தாங்க. அப்போவுமே இவங்க அதை மீறியும் அவங்க பல தவறுகளையும் பல வரம்பு மீறுதல்களையும் பண்ணாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இதுங்கலாம்? இன்னொன்று வந்துக்கிட்டு இந்த எது வந்து வித்தியாசப்படுதுன்னா, இந்த யஸ்மஊன கலாம் அல்லன்றா செவியுற்றார்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ன்றா, ஒரு மூசா நபி காலத்தில் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்த பிறகு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இவங்க எல்லாம் வந்துக்கிட்டு சில காலக்கன்றை வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த சம்பவத்தை வச்சு ஒரு 70 பேரை சூஸ் பண்ணி 70 தலைவர்களை சூஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய டைரக்ட் கான்வர்சேஷன், அதாவது நேரடி பேசுதலுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அல்லாஹ்ட்டையே டைரெக்டாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ அதைத்தான் அல்லாஹ் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறான். அவங்க செவியுற்ற பிறகும் அதில் ஒரு சில பேர் வந்து அவங்க உண்மையான விஷயத்தை கன்வே பண்ணாங்க, ஒரு சில பேர்கள் வந்து அதை மாற்றி உபதேசம் பண்ணாங்க. அந்த மாற்று உபதேசமும் சொல்லப்படுது. பின்னால் வந்துக்கிட்டு நிறையா அதாவது பண்டிதர்கள், அவங்கள ரேபைம்பாங்க, இதும்பாங்க. அந்த ரேபைகளை பற்றியும் சொல்லப்படுது. அதாவது ரேபைகள் வந்து இதை வந்துக்கிட்டு பின்னால் அவங்க மாற்றிட்டாங்க, அதாவது சட்டத்தை திருத்திட்டாங்க. அதாவது அவங்களுக்கு சாதகமான ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்கு சாதகமாக அவங்க செய்யக்கூடிய தவறுகளையே சரியான தீர்ப்பாக சொன்னாங்க. அதாவது இந்த சட்டங்கள், அதாவது ஜினாவுடைய சட்டங்கள்லையும் நிறைய திருத்தம் பண்ணாங்க. நிறையா வந்து இந்த ஹராம் ஹலால் சாப்பிட்ற விஷயத்துலையும் அவங்க நிறைய திருத்தங்கள் பண்ணாங்க. ஸோ இந்த இதைத்தான் வந்து இதை வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுனுச்சு. இந்த மாதிரி ஒரு செயல் வந்து அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை கொடுக்குங்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தும் அவங்க அந்த தெரிஞ்ச நிலையிலேயே அவங்க வந்துக்கிட்டு இதை செஞ்சாங்க. மார்க்கத்தில் அவங்க தவறான ஃபத்வாக்கள் கொடுத்தாங்க, சாதகமான ஃபத்வாக்கள் அவங்களுடைய ஒரு உலக ஆதாயத்துக்காக ஃபத்வாக்கள் கொடுத்தாங்க. ஸோ இதைத்தான் வந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி பண்ண ஒரு மக்கள் வந்து இன்றைக்கி மட்டும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தாவானால் அவங்க மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. இது வந்து இன்றைக்கி இருக்கிற முஸ்லீம் உம்மத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு பாடம். இதே தவிர இன்றைக்கி காலகட்டத்தில் முஸ்லீம்களாகிய நாம் வந்து இதே தவறுகளையும் நம்ம பண்ணாமல் இருக்கணும். பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருந்தாலும் அதிலேருந்து நம்ம விலகி இருக்கணும். சரியா? அதுதான் வந்து முக்கியமாக நம்ம இதில் படிப்பினை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்த ஆயத்துக்கு போவோம். இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா. லகுண்டா வந்து அது வந்து அவர்கள் சந்திக்கிறார்கள், அவர்கள் சந்தித்தார்கள். அதாவது இது ஃபியல் மாதி,
அவர்கள் சந்தித்தார்கள். ஸோ இதாவோடு சேர்ந்து வரும்போது இதாண்டா பொழுது அப்படிங்கிறது. ஸோ அதோடு சேர்ந்து வரும்போது இதா லக்கூண்டா அவர்கள் சந்தித்த பொழுது யாரை சந்தித்தார்கள்? அல்லதீன ஆமனு எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்களோ, நம்பிக்கை கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களை இவர்கள் சந்தித்த பொழுது அவர்கள் காலு அவர்கள் கூறினார்கள் ஆமன்னா நாங்களும் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினார்கள். ஸோ இது முனாஃபிக்குகளை பற்றி, அதாவது ஜூஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்ததுக்கப்புறம், ஹிஜ்ரத் பண்ணி வந்ததுக்கப்புறம் நிறைய யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் 2 கேட்டகரி. ஒரு சில பேர் உண்மையான மோமினா மாறினாங்க, ஒரு சில பேர் முனாஃபிக்காகவே இருந்தாங்க. அந்த முனாஃபிக்கை குறிக்கிறதாக சொல்லப்படுது இந்த ஆயத்து. அதாவது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், நாங்கள் மோமீன்கள் என்று கூறினார்கள். இதா ஹலா, ஆனால் அவர்கள் தனித்து இருக்கும்போது, ஹலாண்டா தனித்து இருக்கிறது, இதா தனித்து இருக்கும் பொழுது, யார் தனித்து இருந்தால் பாது அதுதான் ஃபாயில். அவர்களில் சிலர், பாதுஹும் அப்படின்னா அவர்களில் சிலர் தனித்து இருக்கும் பொழுது, யாரோட தனித்து இருந்தாங்க? இலா பாயதின் மற்ற சிலருடன் தனித்து இருக்கும் பொழுது, மற்ற சிலரின் பக்கம் அப்படின்னு சொல்லலாம், இலாண்டா பக்கம் சொல்லலாம். பட் சிலருடன் தனித்து இருக்கும் பொழுது, அதாவது அவங்களுடைய இந்த மற்ற யூதர்களோட தனித்து இருக்கும் பொழுது, ஏன் இப்படி பண்ணிட்டு இவங்க இந்த முனாஃபிக்குகள், இந்த யூதர்கள் ஒரு கட்டாயத்தின் பேரில் அவங்களுடைய ஒரு மனதுக்கு எதிர்ப்புறமாக அவங்க மாறினதன் காரணமாக அவங்க மற்ற யூதர்களை சந்திக்கும் பொழுது, அல்லது அங்கே யூத பண்டிதர்களை சந்திக்கும் போது அவர்கள் கூறினார்கள். அதாவது இது யார் கூறினார்கள்னா இந்த பண்டிதர்கள், இந்த ஸ்காலர்ஸ், அதாவது யூத பண்டிதர்கள் அவர்கள் கேட்குறாங்க, அது ஹத்திசூனஹும் பிமா ஃபதஹல்லா, நீங்கள் அறிவிச்சிட்டீங்களா அவர்களுக்கு எது அல்லாஹ் உங்களுக்கு திறந்து வைத்தானோ, எதோ அல்லாஹ் உங்களுக்கு திறந்து வைத்தான். ஃபத்தஹங்கிற இந்த இடத்துல திறந்து வைக்கிறதுன்றா என்ன? தௌரா, எது அந்த வேதத்தில் கொடுத்துருந்தானே அந்த விஷயங்கள், அந்த உங்களுக்கு வெளிப்படையாக காட்டியிருந்தானே அந்த விஷயங்களை நீங்கள் அவர்களுக்கு ஹதீஸ் பண்ணிட்டீங்களா, அறிவிச்சிட்டீங்களா அவர்களுக்கு? அதாவது ரசூலுல்லாஹ் பற்றியும் அந்த செய்யக்கூடிய மற்ற எல்லா அந்த தவறுகளை பற்றியும் அவங்களுக்கு சுட்டி காட்டிட்டீண்டா, அதாவது மோமின்களுக்கு சுட்டி காட்டிட்டீண்டா. லீ யுஹாஜூக்கும், அவர்கள் உங்களை ஹாஜாண்டா தர்க்கிக்கிறது, ஹாஜுக்கும் அவர்கள் உங்களை தர்க்கிப்பதற்காக, தர்க்கம் செய்வதற்காக, பிஹி அதனை கொண்டு, எதை நீங்கள் காட்டினீங்களோ, நீங்கள் ஹதீஸ் பண்ணீங்களோ அதை கொண்டு அவர்கள் உங்களை தர்க்கிப்பதற்காக. எதில்? இந்த ரப்பிஹிம், உங்களுடைய இறைவன். இந்தங்கிறது அந்த இடத்தை குறிக்கும், அதாவது இறைவன் புறத்தில், இறைவன் சன்னிதானத்தில் கூட சொல்லலாம். இறைவன் சன்னிதானத்தில், இறைவன் முன்னால், இறைவனுடைய அந்த சபையில், அந்த தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவர்கள் உங்களை தர்க்கிப்பதற்காக நீங்கள் வந்துக்கிட்டு அல்லாஹ் எதை உங்களுக்கு திறந்து காட்டினானோ, அதை உங்களுக்கு வெளிப்படுத்தினானோ அதை நீங்கள் அவங்களுக்கு, அந்த மௌமீன்களுக்கு, அந்த முஸ்லீம்களுக்கு ஹதீஸ் பண்ணிட்டீங்களா, சொல்லி காட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பண்டிதர்கள் கேட்குறாங்க. யார்கிட்ட? இந்த முனாஃபிக்குகள்கிட்ட கேட்குறாங்க. அஃபலா தாக்கிலும், நீங்கள் விளங்கி கொள்ளவில்லையா, இந்த விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க அந்த மற்ற பேர்கிட்ட. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இது சொன்னாதான் அவங்க என்ன செய்வாங்க, இதை போய் அவங்க சொல்லி காட்டினாங்கண்டா, அதாவது ரசூலுல்லாஹ் பற்றியும் இந்த வரக்கூடிய அந்த ரசூலுல்லாஹ் உம்மத்தை பற்றியும் அவங்களுடைய வேத புத்தகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களும் மற்ற உண்மையான விஷயங்களும் சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த முஸ்லீம்கள் இதையே அவங்க ஒரு தர்க்கமான பாயிண்ட்டாக அல்லாஹ் மறுமை நாள் அன்னைக்கு, அவங்க மறுமையை நம்புகிறவங்க தானே யூதர்கள், மறுமையை நம்புகிறவங்க. அவங்க அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில், அல்லாஹ்வுடைய கோர்ட்டில், அல்லாஹ்வுடைய அந்த சபையில் அதை ஒரு அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை ஜெயிச்சிருவாங்களே, இல்லைண்டா நீங்கள் ஈஸியாக அவங்கள ஜெயிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிறது
சொல்கிறாங்க. இதுதான் இந்த 2 ஆயத்துடைய சுருக்கமான ஒரு விளக்கம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.